ஓம் கம் கணபதியே நமக. ஆஸ்ட்ரோ என்று சென்னையிலிருந்து ஜோதிட மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம 2025 சிம்ம ராசி நேயர்களுக்கான சனிப்பெயர்ச்சி பலன்கள் என்ன என்பதை தான் பார்க்க போகிறோம். ஸ்ரீ குரோதி தமிழ் வருடம் பங்குனி மாதம் 15ஆம் நாள் 29/3/2025 சனிக்கிழமை இரவு 9:44 PM நேரத்தில் வரலாறு காரகரான சனி பகவான் சிம்மராசி நேயர்களுக்கு 7ஆம் இடத்திலிருந்து 8ஆம் இடத்திற்கு, அதாவது மீன ராசியில் உள்ள முதல் நட்சத்திர பாவமான புரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாவத்தில் வந்து பிரவேசிக்கிறார். அதனால இந்த சிம்ம ராசி நேயர்களான மகம், பூரம், உத்திரா நட்சத்திரம் 1ஆம் பாவத்தில் பிறந்த உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள், நடைமுறை பரிகார வழிமுறைகள் என்ன என்பதை தான் பார்க்க போகிறோம். சிம்ம ராசின்னு கூறிய உடனே நான் நினைவுக்கு வருது யாரு அப்படின்னு பார்க்கும்போது, நேர்மையாக இருப்பீங்க, நியாயமாக இருப்பீங்க, எதுலேயும் முதன்மையாக இருக்கணும்னு பார்ப்பீங்க, நேரம் தவறாமையை கரெக்டாக ஃபாலோ பண்ணுவீங்க, புகழை அதிகமாக எதிர்பார்ப்பீங்க, பொதுநலம் அதிகமாக இருக்கும், சுயநலம் வந்து இருக்காது பெரிய அளவுக்கு. முக்கியமாக பெற்றோர் மீதும் குடும்பத்தின் மீதும் பொதுநலம்லாம் அதிக அக்கறம் காட்டக்கூடிய உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்போதுமே முதன்மையான இடம் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். எங்கே போனாலும் தலைமை பதவி பொறுப்புகள்லாம் வந்து சேரும். அப்படிப்பட்ட உங்களுக்கு கடந்த 2.5 வருடமாக, அதாவது 2.5 வருஷமாக பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் ராசிக்கு சப்தமஸ்தானமான கும்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கண்டக சனியாக இருந்தார். அவர் உங்கள் ராசியை வந்து பார்த்ததுனால உங்களுக்கு உடல் உபாதைகள், கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு, வாகன விபத்துகள், நண்பர்களிடையே கருத்து வேறுபாடு, முயற்சி வந்து சரிவர செய்ய முடியாமல் போனது, உணவு உண்ண கூட நேரம் இல்லாமல் இருந்தது. மேலும் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு இதுவரையும் கண்டக சனியாக இருந்த சனி பகவான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வருகிற, அதான் சொன்ன மாரி மார்ச் மாதம் 29/3/2025 அஷ்டமஸ்தானமான மீனத்தில் வந்து கீழே வந்து சமமாக தான் இருக்கிறார். அதாவது அகப்பட்டவனுக்கு அஷ்டம சனிங்கிற மாதிரி உங்கள் ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 7ல் இருந்த சனி 8க்கு வரார். இதனால என்ன அப்படின்னா கவனமாக இருக்கணும். 7.5 வருஷத்துல இருந்த ப்ராப்ளம் பிரச்சனைகள்லாம் நீங்கள் 2.5 வருஷத்துல சந்திக்கிற மாதிரி சூழ்நிலைலாம் வரும். நேர்மையாக இருங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க, குறைந்தளவாவது பக்தியோடு இருங்க. மேலும் பார்த்தீங்கன்னாக்கா 8ல் இருக்கிற சனி பகவான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா முக்கியமாக தொழிலிலே, வேலை, குடும்ப வாழ்க்கையில் தான் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். முக்கியமாக வேலை, தொழில் செய்கிற இடத்துல கொஞ்சம் எச்சரிக்கையாக வேலை செய்யணும். மேலும் வர வேண்டிய பணம் தாமதமாகும். எஃபோர்ட் போட்டு, அதாவது ₹100 வேலைக்கு பார்த்தீங்கன்னா ₹150 வேலை செய்கிற மாதிரி இருக்கும். எஃபோர்ட் போட்டு வளைங்க, என்னடா இப்படி வேலை இருக்குது அப்படின்னா நினச்சி கோட்டை விட்டுறக்கூடாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா வேலை செய்யும் போது மன அழுத்தம்லாம் வரும். அதெல்லாம் தாங்கி வந்து நீங்கள் நிற்கணும். மேலும் உங்கள் ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 5ஆம் இடத்துக்கு சனி தொடர்பு கொள்றதுனால என்ன அப்படின்னு பார்க்கும்போது சில பேர் காதல் விவாகரங்கள்லாம் சிக்கல் கொடுக்கும். நாள் வரைக்கும் பேசிட்டு இருந்தவங்க திடீர்னு வந்து பேசாமல் போகலாம். அதனால் மன உளைச்சலுக்கு ஆளாகுவீங்க. சில பேர் பார்த்தீங்கன்னாக்கா புத்தரோட கல்வி, வேலை, திருமணம் இதிலெல்லாம் கொஞ்சம் சிக்கலை சந்திக்க வேண்டி இருக்கும். இதுக்கெல்லாம் என்னதான் பரிகார வழிமுறைகள் அப்படின்னு பார்க்கும்போது,